சிவகாமி பாட்டியும் கண்மணி அத்தையும் வெளியே வந்து சாமி ரூமுக்கு போனாங்க. சரி சரி வேகமா சொல்லு. அப்போ அம்மா நைஸா கிச்சனுக்குள்ள போனாங்களா? நான் சோஃபால இருந்து நைஸா ஓடி போய் எட்டி பார்த்தனா அம்மா கையில ஏதோ கொண்டு வந்திருந்தாங்க. அத உள்ளங்கையில வச்சு இப்படி கரமுறன்னு உடைச்சாங்க. ஏய் இரு இரு ஒரு நிமிஷம். அது என்ன முட்டையோடா? தெரியல மாமா, ஆனா அது வெள்ளையா இருந்துச்சு. சரி அத உங்க அம்மா என்ன செஞ்சாங்க? அப்படியே வெள்ளையா இருந்துச்சுல, அத அடுப்புல பாத்திரம் இருந்துச்சுல, அதுல இப்படி தூவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கரண்டி எடுத்து கிளறி விட்டாங்க. இது தெரியாம அவளை தப்பா பேசிட்டனே. அப்புறம் ஓடி வந்து அம்மா ஒளிஞ்சு நின்னு பார்த்தாங்களா? இது அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? அப்ப அம்மா இருந்தாங்கல, அத சொன்னா அடிப்பாங்கல. அதான் அத்தை கிட்ட தனியா சொல்லணும் நீங்க வந்தேன். ஷோ தப்பு பண்ணிட்டனே. இது வர இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா? சரி மாமா. குட் கேர்ள். அக்கா அம்மா எங்கக்கா? பசங்களை வேன் ஏத்தி விட போயிருக்காங்க சார். ஓ கண்மணி எங்கக்கா? இப்பதான் அவசரமா வெளியே போனா சார். அந்த இடியாப்பம் இருக்கே சார். கண்மணி நிறைய தான் செஞ்சு வச்சிருக்கா. தரவா சார்? ஆமாக்கா பசிக்குது அதான். டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் கொண்டு வரேன். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், இப்படியே கொடுங்க, இங்கே சாப்பிட்டு போயிடுறேன். ரொம்ப பசிக்குதுக்கா. சரிங்க சார். வடகரியில என்னமோ முட்டை ஓடு இருந்துச்சுன்னு இப்பதான் ஊத்துனாங்க. சட்டியில கொஞ்சமா தான் இருக்கு. பரவாயில்லக்கா, எவ்வளவு இருக்கோ அதை ஊத்துங்க போதும். சரிங்க சார். எப்படி சார் இருக்கு? சும்மா தலையை மட்டும் ஆட்டினா எப்படி சார்? உண்மையிலே எப்படி இருக்கு? அக்கா உண்மையிலே பிரமாதமா இருக்குக்கா. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த வடகரிக்கு ஏத்த மசாலா, காரம், உப்பு, டேஸ்ட் அல்டிமேட்க்கா. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் லெமன் புழிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல? அது தெரியாது சார். ஆனா ஒண்ணு, இவ்ளோ நாளும் சிவகாமி அம்மா சமைச்சதுதான் பிரமாதமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கண்மணி சிவகாமி அம்மாவையே மிஞ்சிருச்சு சார். ஆமாக்கா உண்மைதான். டேஸ்ட் செமையா இருக்குக்கா.